வீடியோவில் கேட்கப்படும் கேள்விக்கான பதிலை அனுப்பும் விவரங்களை வீடியோவின் கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கேள்வி, வேதாகமத்தில் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை யார்? 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை யார்? இரண்டாவது கேள்வி, மோசே மரித்த தேசம் எது? மோசே மரித்த தேசம் எது? மூன்றாவது, யோசுவா மரிக்கும்போது யோசுவாவின் வயது என்ன? யோசுவா மரிக்கும்போது யோசுவாவின் வயது என்ன? நான்காவதாக, மாராள் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்ட ஸ்திரீ யார்? மாராள் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்ட ஸ்திரீ யார்? ஐந்தாவதாக, என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும் என்று சொன்ன ராஜா யார்? என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும் என்று சொன்ன ராஜா யார்? ஆறாவதாக, தன் கையில் உள்ள கோலின் நுனியினால் தேனை ருசி பார்த்த நபர் யார்? தன் கையில் உள்ள கோலின் நுனியினால் தேனை ருசி பார்த்த நபர் யார்? ஏழாவதாக, சேபா ராஜஸ்ரீ எத்தனை பொன் தாலந்துகளை சாலமோனுக்கு கொடுத்தாள்? சேபா ராஜஸ்ரீ எத்தனை பொன் தாலந்துகளை சாலமோனுக்கு கொடுத்தாள்? எட்டாவதாக, தன் குமாரரை நியாயாதிபதிகளாக வைத்த தீர்க்கதரிசி யார்? தன் குமாரரை நியாயாதிபதிகளாக வைத்த தீர்க்கதரிசி யார்? ஒன்பதாவதாக, எந்த நிலத்தின் குகையில் ஆபிரகாம் சாராளை அடக்கம் பண்ணினான்? எந்த நிலத்தின் குகையில் ஆபிரகாம் சாராளை அடக்கம் பண்ணினான்? பத்தாவதாக, மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஏலிமுக்கு வரும்போது அங்கே எத்தனை பேரீச்ச மரங்கள் இருந்தது? மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஏலிமுக்கு வரும்போது அங்கே எத்தனை பேரீச்ச மரங்கள் இருந்தது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதியோ அல்லது டைப் செய்தோ அனுப்பலாம். சரியாக பதிலளிக்கும் முதல் நபருக்கு பரிசு நிச்சயமாக கொடுக்கப்படும். அடுத்த வாரம் மீண்டும் நீங்கள் கலந்து கொண்டு பரிசு பெற்றுக்கொள்ள ஆல்மைட்டி காட் மினிஸ்ட்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.